ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிங் மேக்கர் என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருந்தார். அதாவது சதிதேவி மற்றும் கிருஷ்ணர் இவங்க ரெண்டு பேருமே கடவுள்கள் தானே, பட் இவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. ஸோ அந்த கொஷினுக்கு ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த காலம் நான் எப்போவே போடலான்னு இருந்தேன். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சதிதேவி ஏன் வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு நம்பர் கேட்டிருந்தாரு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலான்னு இருந்தேன். அண்ட் இந்த வீடியோலேயே அதுக்கு எக்ஸ்பிளைனும் கொடுத்துட்றேன். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சதிதேவி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தக்ஷனுடைய மகள். தக்ஷன் பார்த்தீங்கன்னா தனக்கு ஆதி பராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சுப்ரீம் பவர் தான் மகளாக பிறக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் பிரம்மா கிட்ட. சில இடங்களில் சிவபெருமான்கிட்ட கேட்டதாகவும் சில பிரம்மா கிட்ட கேட்டதாகவும் சொல்லுவாங்க. ஸோ தக்ஷன் பிரம்மா கிட்ட கேட்குறாரு. பிரம்மாவுக்கு பார்த்தா தக்ஷன் பையன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் அந்த ஆதி பராசக்தின்றது ஒரு சுப்ரீம் பவர், இந்த சிவமுடைய இன்னொரு பவர் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியும். அதை பார்க்க முடியாது, அதுக்கு உருவமே கிடையாது. அந்த ஆதி பராசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சுப்ரீம் பவர் தனக்கு ஒரு டாட்டர், அதோட ஒரு குழந்தையாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது கேட்டவொடனே பார்த்தீங்கன்னா பிரம்மாவும் கொடுக்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த சக்தி உனக்கு மகளாக பிறந்ததுக்கப்புறம் திரும்பி நீ சிவன் கிட்டே ஒப்படைச்சிடணும். அது சிவத்தோட சக்தி, அந்த சக்தியை பார்த்தா திரும்பி சிவன் கிட்டே ஒப்படைச்சணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா தக்ஷனும் அவருடைய மனைவியுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதி பராசக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப்ரீம் பவர் பார்த்தீங்கன்னா தக்ஷனுக்கு மகளா தாக்ஷாயினி, தக்ஷனுடைய மகள் எல்லாருக்குமே பார்த்தா தாக்ஷாயினி பேர் உண்டு. இவரை சதிதேவின்ற பேரில் பிறக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஒரு வடிவமாக, சிவபெருமான் ருத்ரன்ற ஃபார்மில் வராரு. சில இடத்துல சிவன் சொல்லுவாங்க, சில இடத்துல ருத்ரன் சொல்லுவாங்க. ஸோ ருத்ரன்ற ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த ருத்ரன் ஃபார்மை பார்த்தீங்கன்னா இவங்க விரும்புகிறாங்க. பிகாஸ் இவங்க சக்தி இல்லையா, சிவனுடைய பவர், இந்த சிவம் சொல்லக்கூடிய ஒரு சுப்ரீம் பவருடைய இன்னொரு பவர் தான் இவங்க. பட் இங்கே தான் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்ஷனுக்கு சிவனை பிடிக்கல. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பிரம்மதேவனுடைய 5வது தலையை வெட்டிடுறாரு. ஸோ அதாவது இந்த ஸ்டோரி படி, இந்த தக்ஷன் ஸ்டோரி படி சிவன் பிரம்மாவோட 5வது தலை வெட்டும் போது சிவசக்திக்கு, அதாவது ருத்ரனுக்கும் தாக்ஷானுக்கும் திருமணமே ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த கதை நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி. சில கதைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பேசிக்காகவே அவருக்கு சிவனை பிடிக்காதுன்ற மாதிரியும் சொல்லுவாங்க. பட் எப்படி பார்த்தாலும் பிரம்மாவோட தலையை விட்டார், இல்லை பேசிக்காக அவருக்கு பிடிக்கல. இதனால் தக்ஷன் தரமாட்டான்னு சொல்லிட்டாரு. இதனால் தக்ஷன் பார்த்தீங்கன்னா தரமாட்டம் அடம்பிடிக்கும் போது நிறைய கடவுள் பேசுது. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஈசனை எதிர்த்து இல்லை ஈசனுக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாது, சாத்தியமும் கிடையாது. ஈவன் மகாவிஷ்ணுவே சொல்கிறாரு அது பொண்ணு அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேறு விருப்பமே இல்லாமல் தான் அவர் சதியை பார்த்தீங்கன்னா ருத்ரனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு யாகம் நடத்துவார். ஸோ அந்த யாகத்தில் பார்த்தீங்கன்னா சிவனை அவமதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிடுவார். அண்ட் அவர் அழைக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. பட் அவர் மரியாதை இல்லாமல், அதாவது ஏன் அவ்வளோ மரியாதை நடந்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட மகளை அவர் திருமணம் பண்ணிதுன்னா தனக்கு மருமகன்னா மாமனாருக்கு கீழே தான் இல்லையா. ஸோ நான் உன்னை வழிபடக்கூடாது, நீ தான் என்ன கும்பிடணும் அப்படின்ற அளவுக்கு அவர் போயிடுவார். ஸோ சிவனை ரொம்ப மட்டம் தட்டினால அவரோட மனைவி தக்ஷனுக்கு, அதாவது நம்ம சதிதேவிக்கு பார்த்தீங்கன்னா அது பிடிக்கல. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் நடக்கும். அந்த யாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் நடக்கும். அப்போது அவர் ஒரு ஆணவத்தில் இருந்ததை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதாவது தான் ஆதிசக்தியோட அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஆணவத்தில் இருப்பார். தனக்கு மகளாக பிறந்த ஆதிசக்தி, அவங்களுக்கே நான் அப்பா இருக்கேன், நான் யாருக்குமே கட்டுக்கணும் அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆதிக்க எண்ணத்தில் இருந்திருப்பார். இந்த ஆதிக்க எண்ணத்தை இவ்வளோ அழிச்சாகணும், உனக்கு நான் மகளாக பிறந்தனால தானே நீ இவ்வளோ ஆணவத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாக்ஷாணி என்ன பண்ணுவாங்க, சதிதேவி என்ன பண்ணுவாங்கன்னா மிகப்பெரிய யாககுண்டம் நடக்கும். அந்த மிகப்பெரிய யாககுண்டத்தில் விழுந்துருவாங்க. விழுந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்ட்ராய் ஆகிடுவாங்க. பட் இப்போ ஒரு கேள்வி வரும், அவங்க எப்படி இறந்தாங்க? ஆதிசக்தியோட அவதாரம் எப்படி இறக்க முடியும்? ஆக்சுவலி அவதாரம் கூட கிடையாது, அதுதான் ஆதிசக்தியோட ஃபார்ம் எடுக்கிறாங்க. அது எப்படி இறக்க முடியும்? இதுக்கு நம்ம பதில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், தாக்ஷாணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பலவீனமாக இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் தெரிஞ்ச எல்லாம் வல்லக்கூடிய கடவுள் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அவங்க பர்சனாலிட்டி ஒரு தேவலோக மங்கை மாதிரி தான் இருக்கும். ஒரு சுப்ரீம் பர்சனாலிட்டி அவங்ககிட்ட இருக்காது. இதுக்கான ரீசன் என்ன, ஏன் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பரபிரமத்தை அவங்க அன்லாக் பண்ணலையாம். அதாவது ஆதி பராசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா தக்ஷனுக்கு மகளாக பிறக்கும் போது அந்த தன்னுடைய பவர்ஸை லாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரபிரமத்தை லாக் பண்ணியிருந்தாங்க. அவங்க சிவனை திருமணம் பண்ணிட்டு அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஃபார்ம் அடைஞ்சாதான் அந்த பவரை அன்லாக் பண்ணுவாங்களாம். பட் அர்த்தநாரீஸ்வரர் ஃபார்ம் அடையிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துடுறாங்க. இன்னொரு விஷயம், லாக் பண்ணி வச்சுருந்தாலும் அவங்க பேசிக்காக ஒரு தேவலோக மங்கையாவது இருக்கணும் இல்லையா. தேவலோக மங்கை பேசிக்காக டெத்தே கிடையாது. இவங்க எப்படி டெத் ஆனாங்கன்றது இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க டெத் ஆகலை,
அவங்க தன்னுடைய சதிதேவின்ற ஒரு வடிவத்தை எடுத்துடுறாங்க. அதாவது இந்த வடிவத்தில் நான் பிறந்தனால நீ இவ்வளோ ஆதிக்கணத்தோட பேசுகிற, இந்த வடிவத்தை உனக்கு மகள் அப்படின்ற இந்த வடிவத்தை நான் அழிச்சிட்றேன்னு சொல்லி அவங்க யாக குண்டத்தில் எழுதுறாங்க. அவங்களாம் நினச்சி அந்த வடிவத்தை அவங்க எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பர்வதராஜன், மலைகளுடைய கடவுளான பர்வதராஜனுக்கு பார்வதின்ற பேரில் பிறக்கிறாங்க. அதாவது இன்னொரு வடிவத்தை எடுக்கிறாங்க. ஒரு வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுன்னு சொல்லிட்டு அந்த வடிவத்தை அவங்க அழிச்சிட்டு இன்னொரு வடிவத்தை எடுக்கிறாங்க. அதாவது அவங்களே தன்னைத்தானே அந்த வடிவத்தை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அவங்க அங்கே டெத் ஆகலை, அவங்கள யாராலும் கொல்ல முடியாது. ஸோ சதிதேவி ஏன் பலவீனமாக இருக்காங்கன்னா, அவங்க தன்னுடைய பராசக்தி அல்லது தன்னுடைய அந்த சுப்ரீம் பவர் இல்லைனா அந்த பரபிரம்மன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பரபிரம்மத்தை லாக் பண்ணியிருந்தாங்க. பேசிக்காக அவங்க தான் பவர்ஸை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். அவங்க பவர்ஸை வந்து அவங்க லாக் பண்ணலை. அண்ட் அவங்க டெத் ஆனதுக்கு ரீசன் அவங்க விருப்பப்பட்ட அந்த வடிவத்தை எடுத்துடுறாங்க. பட் நீங்கள் பார்வதி பார்த்தீங்கன்னா, பார்வதி பிறக்கும் போதே வந்து ஒரு சுப்ரீம் கார்டாக தான் இருப்பாங்க. அதாவது பார்வதி சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ பார்வதி ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் பவர்ஸை அன்லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணல, அதை அன்லாக் பண்ணிட்டாங்க. அதாவது தான் பவர்ஸை வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால ஃபார்ம் எடுக்கணும்னா கம்ப்ளீட்டாக அவங்க ஆதிசக்தியாகவே மாறிட்டாங்க. அது ஆதிசக்தின்ற ஃபார்மாக அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பார்வதி ஃபார்மில் அவங்க சுப்ரீமாக இருக்காங்க. சதி ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக வருது, நார்மலான தேவலோக மங்கை மாதிரி இருக்காங்க. இதுதான் ரீசன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் கிருஷ்ணா எப்படி இறந்தார். லார்ட் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மனித அவதாரம். பட் இறைவன் மனிதனாக பிறந்தாலும் கூட இறைவனை கொல்ல முடியாது. இறைவன் இம்மோர்டலாக தான் இருப்பாங்க. ஸோ மனிதனாக அவதரித்தாலும் அவங்க இம்மோர்டல் தான். ஆனால் அவங்க ஒரு நோக்கத்துக்காக வந்து பூமிக்கு பிறந்திருப்பாங்க, பூமிக்கு வந்திருப்பாங்க. அந்த நோக்கம் முடிஞ்ச உடனே அவங்க பூமியை விட்டு போயிடுவாங்க. அப்படி நோக்கம் முடியறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் அவங்கள கொல்ல முடியாது. இப்போ ராமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராமர் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பயங்கர பர்ஃபெக்டாக அஸ்திரம் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க, நாகபாசனம் விடுவாங்க. பட் ராமர் இறந்திருக்க மாட்டார். அதாவது ராமர் பயங்கர பவர்ஃபுல் தான், பட் ராமரை கொண்டிருக்க முடியாது. இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நோக்கம், அதாவது ராமர் மனிதனாக பிறந்து அந்த அவதாரத்தின் நோக்கம் முடிகிற வரைக்கும் ராமரை யாரையும் கொல்ல முடியாது. அந்த அவதார நோக்கம் முடிஞ்சோடனே ஸ்ரீராமரே பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்குவார். தண்ணியில் இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த அவதாரத்தை முடிச்சுப்பார். ஸோ இதே தான் கிருஷ்ணருக்கும். கிருஷ்ண அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவதார நோக்கம் முடிகிற வரைக்கும் அவரை யாராலையுமே கொல்ல முடியாது. நல்லா பார்த்தீங்கன்னா மகாபாரத போர் பார்த்தீங்கன்னா பயங்கர பஃபலாம் அஸ்திரங்கள்லாம் விடுவாங்க. கிருஷ்ணரே வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனை காப்பாற்றுறது தான் மார்பில் வாங்கிப்பார். அந்த மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு யாராக இருந்தால் இன்க்ளூடிங் அர்ஜுனே இருந்தாலும் கண்டிப்பாக அர்ஜுனுக்கு இறப்பு ஏற்பட்ட அளவுக்கு பயங்கர பஃபலாம் அஸ்திரங்கள்லாம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா மார்பில் வாங்கிப்பார். ஐ திங்க் கிருஷ்ணரே ஒரு இடத்துல சொல்லுவார்னு நினைக்கிறேன், சுதர்சக்கரத்தால் எனக்கு இறப்பு கிடையாது. அதாவது அவர் கையில் இருக்க சுதர்சக்கரை யூஸ் பண்ணி அவரை தாக்குறாங்க கூட அவருக்கு டெத் ஆக முடியாது, அவரை கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வந்து கிருஷ்ணரே சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கான அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் அவரோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முடியலை. அவர் நோக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ணர் காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேடன், சாதாரண வேடன் பார்த்தீங்கன்னா அம்பு விடுவார். அந்த அம்பு பட்டு கிருஷ்ணர் இறந்துருவார். இதுக்கான ரீசன் கிருஷ்ணர் அந்த இடத்துல அவதாரத்தை முடிக்கிறார். ஒரு வேடனுடைய அம்பை விட்டு முடிக்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கும் போது, அதாவது அவரோட நோக்கம் முடிகிறதுக்கு முன்னாடி அவர் காலில் அம்பு விட்டுருந்தாங்க அப்படின்னா அவர் இறந்துருக்க மாட்டார். அதாவது இங்கேயும் கிருஷ்ணர் தான் விருப்பத்தோடு தான் இறக்குறாரு. அதாவது அவர் பூமிக்கு வராரு, அவர் நோக்கம் முடிஞ்சிடுச்சு, இப்போ பூமி விட்டு போகிறாரு. பூமியை விட்டு போகிறத நம்ம டெத்தாக கன்சிடர் பண்ணுறோம். கிருஷ்ணரை கொல்ல முடியாது. கிருஷ்ணர், ராமர், நரசிம்மர், வராகரவங்க எல்லாரும் சொல்லலாம், இன்க்ளூடிங் பரசுராமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நோக்க முடியல. ஏன்னா அவருக்கு வந்து கல்கி அவதாரத்து வரைக்குமே ஸ்டோரிஸ் இருக்குது. கல்கிக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அவர் நோக்க முடியல, அதனால் அவர் இன்னும் டெத் ஆகாமல் இருக்கார். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க விருப்பத்தோடையே அந்த வடிவத்தை சைதவிதான் வடிவத்தை இழக்கிறாங்க, அழிச்சிட்டு வேறு வடிவத்துக்கு போகிறாங்க. எங்கள் மனித வடிவத்தில் பிறந்த ஸ்ரீமத் நாராயணன் அவருடைய நோக்கம் முடிஞ்ச உடனே அந்த வடிவத்தை, அதாவது அந்த அவதாரத்தை முடிச்சுட்டு மறுபடியும் வைகுண்டம் போயிடுறார். ஆக்சுவலி வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு இருப்பார், எங்கள் பூமியில் கிருஷ்ணராக மனித ரூபத்தில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவங்க விருப்பப்பட்டு தான் அந்த வடிவத்தை எடுக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு டெக்னிக்கலி டெத்து கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் யூடியூப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், அதில் என்னென்ன வீடியோலாம் போடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருப்பேன். நிறைய பேர் அதில் வேர்சஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணியிருந்தீங்க. வேர்சஸ் போட்டு தான் எனக்கும் ஆசை, பட் வேர்சஸ் கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முன்கிட்டே போட்டுடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ பார்த்துருக்கோம், ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.